யார் கூடயும் கூட்டணி இல்ல. யாரையும் உள்ள விட மாட்டேன். உங்க சேனல்ல தான் பேசினேன். S400 மாரி உட்காந்துக்கிட்டு, யாரையும் உள்ள விடாம அடிச்சு மெசைல் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தராவது கட்சிக்குள்ள வந்தாங்களா? கட்சி நிர்வாகிகள்னு விரல் விட்டு 5 பேர் சொல்லலாம். அத தாண்டி உங்களால மாவட்டத்திலயோ, மாநில லெவல்லயோ ஏதாவது சொல்ல முடியுமா? மாநில லெவல்ல ஏதாவது அணிகளுக்கான தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. யாராவது பேசியிருந்தா கூட அவங்களே இப்ப பேசக்கூடாதுன்றது. யாராவது பண்ணா நீ வெளிய போன்றது. அப்போ இவங்க என்ன கட்சி நடத்துறாங்களா? இல்ல என்ன நடத்துறாங்கன்னு தெரியல. இன்டர்ன் எதுன்னு இன்டோர் மீட்டிங் அந்த மாரி ஏதாவது கட்சிய நடத்துறாங்களான்னு தெரியல. அந்த ஆதவ அர்ஜுனும் வந்தாருல்ல. அவரு என்ன பண்றாரு? ஏதாவது பேட்டி எங்கேயாவது? பேசக்கூடியவர் தானே! தினம் தினம் பேசலாம்ல. ஏதாவது ஒரு பேட்டி இல்ல வாரத்துக்கு 2, 3 பேட்டியா குடுக்கலாம்ல. வெளியில போகாம வராம இருக்காரு. சார் ஏன்? சில நடுவுல சில சேனல்கள்லாம் குடுத்தாரே சார். மெயின் ஏங்க ஸ்ட்ரீம் சேனல்ல மீடியாக்கெல்லாம் குடுத்தாரு. குடுக்குறது வேற. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அதிகமா மீடியா கூட இன்டராக்ட் பண்ண முன்னிலையில இருக்கிறவரு அவரு தான். அதாவது சேனல்ல குடுக்குறாரு. 3 பேட்டி குடுத்தாங்க. விஜய் 1 பேட்டி குடுத்துருக்காரு. புஷி ஆனந்த் 1/2 பேட்டி குடுத்துருக்காரு. அதனால 3 பேட்டி குடுத்த ஆதவ அர்ஜுனா ஃப்ரண்ட்ல வந்துட்டாரு. அப்படித்தானே?